அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 20, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் பருவமழை முன்னெச்சரிக்கை தயார் நிலை, மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு உரிய காலத்தில் மேட்டூர் அணை திறப்புனும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துக்கலாம். கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர் கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயலாகும் அப்படின்னு செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மாதம் ஒரு ராக்கெட் திட்டம் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவிச்சிருக்காரு. இனி மாதம் ஒரு ராக்கெட் திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்தார். பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து சிறப்பு குழு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அனைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் முழு ஓய்வூதியம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கூடுதல் நீதிபதிகள் உட்பட அனைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் முழு ஓய்வூதியம் பெற தகுதியானவர்கள் என உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது. மேலும் பணி ஓய்வுக்கு பிந்தைய அனைத்து சலுகைகளும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டதுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. மாலத்தீவில் ரூபாய் 55 கோடியில் இந்தியாவின் 13 நலத்திட்டங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க. மாலத்தீவில் இந்தியா சார்பில் ரூபாய் 55.28 கோடியில் செயல்படுத்தப்படும் 13 நலத்திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் இடையே கையொப்பமானதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.